எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப முக்கியமானது. இந்த காம்பெட்டிட்டிவ் மார்க்கெட்ல நாம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப துல்லியமா அதுக்கான காரண காரியங்களோட இருக்கணும். அதுக்கு நாம அடிக்கடி யூஸ் பண்ற இந்த ஸ்வாட் அனாலிசிஸ ஒரு புது கண்ணோட்டத்துல பார்க்க போறோம். இது ஏதோ ஒரு சாதாரண பிரெயின்ஸ்டார்மிங் செஷன் இல்ல. ஒரு மேலோட்டமான கருவியா இருக்கிற ஸ்வாட்டை எப்படி ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜிக் வெப்பனா மாத்துறதுன்னு தான் பார்க்க போறோம். அதாவது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் முடிவுகளை எடுக்கிறதுக்கு தேவையான டேட்டாவால சப்போர்ட் செய்யப்பட்ட ஒரு கருவியா மாத்த போறோம். சரி, நம்மளோட அஜெண்டா இதுதான். முதல்ல இந்த வழக்கமான ஸ்வாட் அனாலிசிஸ் ஏன் பல நேரங்கள்ல சொதப்புதுன்னு பார்ப்போம். அப்புறம் வெறும் யூகங்களுக்கு பதிலா உண்மையான ஆதாரங்களை எப்படி சேர்க்கறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நாம சேகரிச்ச விஷயங்கள்ல எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு எப்படி முடிவு பண்றதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கடைசியா இந்த மொத்த அனாலிசிஸையும் ஒரு ஆக்ஷன் பிளானா மாத்தி அதை போர்டுக்கு ஏத்த ஒரு ரிப்போர்ட்டா எப்படி பிரசன்ட் பண்றதுன்னு பார்ப்போம். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு குறைபாடுள்ள கருவியை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஆயுதமா மாத்துறதுக்கான பயணம் இது. ஓகே, முதல் பகுதிக்குள்ள போகலாம். எனக்கு நல்லாவே தெரியும், இந்த ஸ்வாட் அனாலிசிஸ்னாலே நம்மில் பலருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும். ஏன்னா பல தடவை இது வெறும் டைம் வேஸ்ட் பண்ற ஒரு வேலையா தான் முடிஞ்சிருக்கு. சரிதானே? வாங்க முதல்ல அந்த முக்கியமான பிரச்சனையே நேருக்கு நேரா சந்திப்போம். இதை நான் ஓப்பனாவே சொல்றேன். நாம எடுக்க போற பெரிய முக்கியமான முடிவுகளுக்கு பெரும்பாலான ஸ்வாட் அனாலிசிஸ சுத்தமா பிரயோஜனம் இல்ல. அதை வெறும் காகிதத்துல எழுதி பார்க்குற ஒரு எக்ஸசைஸா போயிடுது. இது நம்ம எல்லாருக்கும் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த உண்மையை நான் ஒத்துக்கிறேன். அப்போ பிரச்சனைக்கு ஆணிவேர் எங்க இருக்கு? இங்க பாருங்க. முதல் விஷயம், டேட்டாவை விட பர்சனல் ஒப்பீனியன் தான் ஜாஸ்தியா இருக்கு. ரெண்டாவது, நம்ம சப்ளை செயின் நல்லா இருக்கு மாதிரி ரொம்ப பொதுவான தெளிவில்லாத ஸ்டேட்மெண்ட்ஸ். இதை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்புறம் ஒவ்வொரு டீமும் அவங்க பலவீனத்தை மறைச்சு பலத்தை மட்டும் பெருசா காமிப்பாங்க. இதுல ஒரு உள்சார்பு நிலை வந்துருது. ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸை போட்டுட்டு அதோட நிறுத்திடுறது தான். அடுத்து என்ன செய்யணும்னு ஒரு தெளிவான பிளான் இருக்காது. அதனால இது வருஷத்துக்கு ஒரு தடவை செஞ்சுட்டு மறக்கிற ஒரு சடங்கு மாதிரி ஆகிடுது. சரி, இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சரி பண்றது? ஸ்டெப் ரொம்ப சிம்பிள். யூகங்களையும் கருத்துக்களையும் தூக்கி போட்டுட்டு உறுதியான ஆதாரங்களை, அதாவது டேட்டாவை மட்டும் வச்சு பேசணும். இப்ப இந்த ஸ்லைட பாருங்க. இதுல இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கு நல்லா புரியும். இடது பக்கம் நம்மகிட்ட ஒரு நல்ல சப்ளை செயின் இருக்குன்னு இருக்கு. இது ஒரு கருத்து, அவ்வளோதான். ஆனா வலது பக்கம் பாருங்க. நம்ம சப்ளை செயின் தணிக்கைப்படி 95% டெலிவரி ஆன் டைம்ல நடக்குது. ஆனா எக்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாகத்துக்கு ஒரே ஒரு சப்ளையர் தான் நம்பி இருக்கோன்னு இருக்கு. இப்ப பாருங்க, இது ஒரு ஆக்ஷன் எடுக்க வேண்டிய உண்மை. இதுதான் நமக்கு தேவை. இந்த மாதிரி டேட்டாவை நம்ம எங்கிருந்து எடுக்கிறது? அதுக்கு ஒரு பவர்ஃபுல் டூல் தான் சப்ளை செயின் ஆடிட். இது நம்மளோட மொத்த சப்ளை செயினையும் ஸ்கேன் பண்ணி எங்கெல்லாம் பிரச்சனை, ரிஸ்க் இருக்குன்னு கண்டுபிடிக்கிற ஒரு சிஸ்டமேட்டிக் ஆய்வு. இதோட நோக்கம் செலவை குறைக்கிறது மட்டும் இல்ல, நமக்கு தெரியாம மறைஞ்சிருக்கிற ஆபரேஷனல் வீக்னஸ்களை வெளிச்சம் போட்டு காட்டுறது தான். ஒரு முழுமையான ஆடிட் செஞ்சா என்னெல்லாம் வெளியே வரும்? இங்க சில உதாரணங்கள் இருக்கு. ஒரே ஒரு சப்ளையரை நம்பியிருக்கிற ரிஸ்க், நாம சரியா கண்காணிக்காத கான்ட்ராக்ட்ஸ், ஏன் சில புவிசார் அரசியல் மாற்றங்களால்